வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பூட்டிய வீட்டில் 2 நாட்களாக கிடந்த மூதாட்டியை தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்டுள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் உமாசங்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் உமாசங்கர், மீட்கப்பட்ட மூதாட்டியினுடைய பின்னணி என்ன? தற்போது அவர் எப்படி இருக்கிறார்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியை சேர்ந்த ராமசாமி. இவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர். இவரது மனைவி வடிவாம்பாள். அவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். அவர்கள் திருமணமாகி சென்னையில் ஒரு மகளும் பெங்களூரில் ஒரு மகளும் தற்போது வசித்து வருகின்றனர். அதாவது ராமசாமி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ராமசாமி இறந்துவிட்ட நிலையில் தற்போது வடிவாம்பாள் மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அவரது மகள்கள் தாயார் வடிவாம்பாளை செல்போனில் தொடர்பு கொண்ட போது அவர் போனை எடுக்கவில்லை. பல பேருக்கு ஒரு பொருளோட மகிமையே தெரியல. இங்க ஒருத்தர் கற்றாழை விவசாயம் பண்ணி மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இதனால் சந்தேகம் அடைந்து அவர்கள் போலீசாருக்கு இது குறித்து தகவல் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து குடியாத்தம் நகர போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் விளைந்து சென்று வடிவாம்பாள் வீட்டு உள்பக்கமாக கதவு பூட்டிருந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் முன்னிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வடிவாம்பாள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தவறி கீழே விழுந்து லேசான காயம் ஏற்பட்டு அவர் அங்கும் இங்கும் நகர முடியாமல் அங்கேயே ஒரே இடத்தில் அவர் இருந்துள்ளார். உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. திடீரென வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் மூதாட்டியின் வீட்டின் கதவை உடைத்து அவரை மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி உமாசங்கர்.